நல்லவை கேட்போம் நமது சேனலில் பகவானுடைய அழகை எப்படி அனுபவிப்பது என்பதை பற்றி கேட்போம். ஆழ்வார்கள் ஒவ்வொருவரும் பகவானுடைய அழகிலே ஈடுபட்டு அந்த சௌந்தரியத்தை நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். இதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் எப்படி அனுபவித்தார், பெரியாழ்வார் எப்படி அனுபவித்தார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், இப்பொழுது திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் ஸ்ரீ ரங்கநாதனை திருவடி முதல் திருமுடி வரை 10 பாசுரங்களை பாடி அனுபவிக்கிறார். அனுபவித்ததும் இல்லாமல் அங்கேயே ஐக்கியமடைகிறார். பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான். அவனுடைய திருமேனி அழகு அப்படியே நெஞ்சில மனசில் பதிந்து விட்டது அப்படிங்கிறார். நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது பகவானுடைய அந்த திருமேனி அதை அப்படியே நம்மளை மனசில் பதிய வைக்கும்படியாக தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தவர் திருப்பானாழ்வார். ரங்கநாதன் ஆதிசேஷன் மேலே சயனித்து கொண்டிருக்கிறான். அர்ச்சாமூர்த்தி. இந்த அர்ச்சாமூர்த்தியான இவன்தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி கண்ணனாக இருக்கும் பொழுது கோகுலத்தில் இருக்கும் பொழுது வெண்ணையை உண்டவன். அந்த வெண்ணெய் உண்டவாயன்கிறதுல அழகாக காமிக்கிறான். இவன் தான் அந்த வெண்ணெயை சாப்பிட்டான். இப்போ அந்த வாசனையானது அவனுடைய திருவாயில் இப்போ வருதுங்கிறதான அனுபவிக்கிறார். ஆச்சாரியாலும் அதை அனுபவிக்கிறார். இப்போவும் ரங்கநாதனுடைய சந்நிதியில் அந்த வெண்ணெய் வாசனை வரும் அப்படிங்கிறது ஐதீகம் உண்டு. ஏன்னா அவன் வெண்ணெய் மாத்திரம் சாப்பிடல, ஞாலமேழும் உண்டான் அப்படின்னு சொல்கிறார். ஞாலத்தை எல்லாம் உண்டவன், ஒரு ஆளிலையிலே துயின்றவன். அப்படி துயில் கொண்டவன். அவனுடைய அழகு, அந்த திருமேனி அழகு, நாம் அந்த அழகை அனுபவிக்க அனுபவிக்க அந்த அழகு தான் அமிர்தம். அந்த அமுதத்தை பருக 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 அது திகட்டவே திகட்டாது. இந்த திகட்டாத அமுதத்தை பார்த்துட்டே இருக்கணும். அதை பார்த்த கண்கள் வேறு எதையும் பார்க்காது அப்படிங்கிறார். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் நரங்கத்தர வினனையான் கோலமாமணியாரமும் முத்தோத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அப்படி எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் வேதாந்தார்த்தங்கள்லாம் என்ன சொல்கிறோம் அதை அப்படியே இந்த பாசுரங்களில் அடக்கி அனுபவிக்கிறார் ஆழ்வார். இப்படி அவனுடைய திருமேனி சௌந்தரியத்தை அழகாக அனுபவிக்கணும் அப்படின்னு காமிச்சு கொடுத்தவர் திருப்பானாழ்வார். அடுத்தது குலசேகர ஆழ்வார். இவர் என்ன பண்ணுறார், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினா கோகுலத்தில் தன்னுடைய சேஷ்டைகள் லீலைகளெல்லாம் பண்ணா, பால லீலைகள்லாம் பண்ணினா. ஆயர்குல சிறுமியர்கள் கோபிகைகள் எல்லோருமே கிருஷ்ணனை சுற்றி சுற்றி வந்து ஆடி பாடி மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அவர்களை எப்பொழுதுமே சந்தோஷத்தில் வைத்திருந்தான் கிருஷ்ணன். அப்படி சந்தோஷமாக இருந்ததான கோபிகாஸ்திரிகள், அழகான கன்னிகைகள் திடீர்னு அவளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டான். மதுரைக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட்டான். அப்படி கிளம்புறான். இதை குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கிறார். எங்களை விட்டுட்டு போனியோன்னு திரும்பி நீ எங்களுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறான். அந்த மாதிரி அவனுடைய லீலைகள்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வர மாதிரி பண்ணியிருக்கக்கூடியதான கண்ணன். அந்த கோபிகள்லாம் அந்த ஊடலை பாடுறான். அவள் ஊடலில் இருக்கா அப்படிங்கிறத குலசேகர ஆழ்வார் அந்த கோபிகா பாவத்தில் இங்கே அனுபவிக்கிறார். பெருமாள் திருமொழி அப்படிங்கிறதுல 6ஆம் பதிகத்தில் அனுபவிக்கிறார். அதை
ஒரு கோபிகை சொல்கிறா, என்ன கண்ணா, நீ என்னுடைய கிரகம் இருக்குது, நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போகலாம். ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற, என்னுடைய கிரகத்துக்கு வராமல் போயிட்டா என்ன வீட்டுக்கு எதுக்கு போகணும், எனக்கு இன்னொரு வீடு இருக்குது அங்கே போகிறேன் அப்படின்னு வேற ஒரு கோபிகாஸ்திரி இல்லத்திற்கும் போகலாம், கிரகத்துக்கும் போகலாம். அந்த மாதிரி என்னை விட்டுட்டு என்னுடைய கிரகத்துக்கு வராமல் வேறு ஒருத்தி கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத. ஏன்னா ஒவ்வொரு கோபிகாஸ்திரிட்டும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு நீ பொய் சொல்லியிருக்க, எல்லாரையும் ஏமாத்திருக்க. இந்த மாதிரி நீ ஏற்கனவே ஒரு தடவை சொன்ன பொய்யானது உன்னுடைய பொய்யை பேச்சை கேட்டு உன்னோட அழகான வஸ்திரங்கள், உன்னுடைய திருமுக மண்டலம், கொவ்வைப்பழம் போன்றதான திருப்பவளம், உன்னுடைய கூந்தல், அழகான கேசங்கள், இது எல்லாத்தையும் காமிச்சு மயக்கி இருக்க எங்கள் எல்லாரையுமே. அதில் நாங்கள் மயங்கிட்டோம். அப்படி மயங்கினது போகிறோம், நீ திருப்பி பொய் சொல்லி இந்த மாதிரி பண்ண வேண்டாம், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற. வர வேண்டான்னே சொல்கிறான். அந்த கோபிகைகள் அந்த ஊடலில் அந்த மாதிரி சொல்கிறான். பிரிஞ்சு போயிட்டான் அவளை விட்டுட்டு. அந்த ஏக்கம், செய்ய உடையும் திருமுகமும் செங்கனிவாயும் குழலும் கண்டு பொய்யொரு நாள் பட்டதேயமையும் புள்ளுவம் பேசாதே போகு நம்பி. நீ திரும்ப திரும்ப பொய் பேச வேண்டாம்ப்பா, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி அவனுடைய திருமேனி சௌந்தரியத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திண்டு அப்படியே அனுபவிக்கிறார் ஆழ்வார். நம்மாழ்வார் திருக்குடந்தை திவ்ய தேசத்து எம்பெருமான அங்கே சயனித்து கொண்டு இருக்கக்கூடியதான ஆறாவமுதனை அனுபவிக்கிறார். நீ ரொம்ப அழகு ஆறாவமுதா, நீ ரொம்ப அழகு. நீ அழகு மாத்திரம் இல்லை, உன்னுடைய திருநாமம் ஆறாவமுதான்னு சொன்னால் அது ரொம்ப அழகு. உன்னுடைய திருநாமம் அதை காட்டிலும் அழகு. அப்படி அழகான திருநாமத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்காக ஆரம்பிக்கிறார். ஆறாவமுதே அடேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி பேசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கடந்தாய் கண்டேன் எம்மானே. எவ்வளோ அழகப்படுத்துன்னு இருக்க உன்னுடைய திருமேனி. நீ இப்படி சயனிச்சுண்டு உறங்கும்போது அந்த நிலைமையை பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கு. நீ ரொம்ப நன்னா நீ படுத்துன்னு இருக்க. உனக்கு ஒரு ஆர்த்தி எடுத்து கண்படாமல் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆரத்தி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். இப்படி நாயிகா பாவத்தில் வேற அனுபவிக்கிறார் திருக்குறுங்குடி நம்பியை ஆழ்வார். அன்னைமார்கள் எல்லாம் பராங்குஷ நாயகி. சுவாமி நம்மாழ்வார் நாயிகை பாவம், பராங்குஷ நாயகியாக திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்கணும்னு கோயிலுக்கு போகிறார். இவெல்லாம் அழிச்சுன்னு போகிறார், தாயாரெல்லாம் அழிச்சுன்னு போகிறார். அந்த நம்பியினுடைய திருமேனி அழகில் ஈடுபட்டதான பராங்குஷ நாயகி அந்த திருமேனி சௌந்தரியத்தையே நினைச்சுன்னு இருக்கா. அதனால் ஒரு பித்து பிடித்தவள் போல இருக்கா. ஏன்னா அவளுடைய நினப்பு முழுக்க அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகமான திருமேனியில் தான் இருக்கு. சேவிச்சுட்டு வரக்கூடாதா, இப்படியா இருக்கிறதுன்னு கேட்குறா அவள் அம்மா. தாயார் கேட்குறா, இது என்ன இது, எப்போ பார்த்தாலும் அவனையே நினைச்சுட்டு இருக்க, போனோமா சேவிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். அப்படி இல்லாமல் நீ இப்படி அவனையே நினைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறா. தாயார் கடிந்து கொள்கிறார். இப்படி கேட்குறா, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. உடனே பராங்குஷ நாயகி, அன்னை நீர் அப்படிங்கிறா, எதுக்காக என்னை இப்படி கோவப்படுற என்கிட்டக்க, எதுக்கு என்னை இந்த மாதிரி பண்ணுறேன்? அவனை சேவிக்கணும்னு கொண்டு காமிச்சு இந்த மாதிரி சேவிக்கணும்னு ஈடுபடுத்தினது நீங்கள் தானே. அதனால் நான் அவனுடைய அழகில் மயங்கிட்டேன். அவனுடைய திருவாழி என்ன, திருச்சங்கம் என்ன, செங்கனிவாய் என்ன, அந்த அழகனோட சேர்ந்து என்னுடைய நேசம் பாசம் எல்லாம் அங்கே போயிடுத்து. நான் என்ன பண்ணுறது? அவன் தானே அழகாக இருக்கான், அதுக்கு நீங்கள் அவனிடத்தில் போய் கோபப்படணும். என்கிட்ட கோபப்பட்டா என்ன பண்ணுறது?
எங்கனேயோ அன்னிமீர்கால் என்னை முனிவது நீர். என்கிட்ட கோச்சின்னு என்ன பிரயோஜனம்? நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். நீங்கள் தான் அந்த அழகான திருக்குறுங்குடியை சேவிக்கணும்னு அழிச்சுன்னு போய் சேவை பண்ணி வச்சேன். அவன் எப்படி இருக்கான்? சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என்னுடைய மனசு அதில் தான் போகிறது. அதனால் என்னை விட்டு நீங்க மாட்டேன்னு அவன் என் கூடவே இருக்கான். எல்லா பக்கங்கள்லையும் வந்து நிற்கிறான். அவனுடைய அழகு அப்படி இருக்கு. ஷார்ங்கம் கதை எல்லாம் கண்ணை மூடினாலும் அதெல்லாம் தெரியாது. என் நெஞ்சில் அதுதான் தெரியறது. அதனால் என்னால் அவனை மறக்க முடியாது அப்படிங்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.